சேலம் அருகே தந்தை சித்தியை தலை துண்டித்து படுகொலை செய்து உடல் பாகங்களை 3 மூட்டைகளில் கட்டி 2 ஏரியில் வீசிய மகனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வராங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இடங்கனசாலை கோனேரிப்பட்டி பூசாரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருக்கு 47 வயதாகுது. இவர் பாத்தீங்கன்னா தற்போது கூலி தொழிலாளியா வேலை செய்து வராரு. இவருடைய மனைவி ஜெயந்தி, இவருக்கு ஆகாஷ் என்கிற 23 வயது மகனும் இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் பழனிசாமியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறுல மனைவி ஜெயந்தி பிரிந்து சேலத்திற்கு வந்து தனியாக வசித்து வந்திருக்காங்க. இதையடுத்து பழனிசாமி இரண்டாவதாக 38 வயதாகும் ஜெயலட்சுமி என்பவரை திருமணம் செய்திருக்காரு. அவருடன் முதல் கணவரின் 18 வயது மகள் வசித்திருக்காங்க. கடந்த 5 நாட்களாக பழனிசாமி ஜெயலட்சுமியின் நடமாட்டம் இல்லை. இருவரும் வெளியூர் சென்று விட்டதாக ஆகாஷ் கூறியிருக்காரு. சந்தேகம் அடைந்த உறவினர்கள் மகுடஞ்சாவடி போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து ஆகாஷை பிடித்து போலீசார் விசாரித்த போது பாத்தீங்கன்னா தந்தை பழனிசாமி, சித்தி ஜெயலட்சுமி ஆகிய இருவரையும் கடந்த 15ஆம் தேதி இரவு தலையை துண்டித்து படுகொலை செய்து உடல் பாகங்களை 3 சாக்கு மூட்டைகளில் கட்டி 2 ஏரியில் வீசி விட்டதாக கூறியிருக்காரு. இதையடுத்து அவர் கூறிய ஏகாபுரம் ஏரிக்கு சென்று ஒரு சாக்கு மூட்டையை கேட்டிருக்காங்க. அதனால் பழனிசாமி, ஜெயலட்சுமி ஆகியோரின் தலை, கை, கால்கள் இருந்திருக்கு. தொடர்ந்து வைகுண்டம் தாளையூர் ஏரிக்கு சென்று 2 மூட்டைகளை மீட்டிருக்காங்க. அதனால் உடல் பாகங்கள் இருந்திருக்கு. அவரை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து ஆகாஷை கைது செய்து போலீஸ் அதிகாரிகள் நடத்திய தீவிர விசாரணையில பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலட்சுமியை பழனிசாமி 2வது திருமணம் செய்து கொண்டு வரும்போது அவரது மகளையும் அழைத்து வந்திருக்காங்க. தற்போது 18 வயதாகும் அந்த பெண்ணிடம் அவ்வப்போது பழனிசாமி தகாத முறையில் நடந்து கொண்டிருக்காரு. இதற்கு மனைவி ஜெயலட்சுமியும் உடந்தையாக இருந்திருக்காங்க. இதனை பார்த்த ஆகாஷ் கோபம் கொண்டு தந்தை சித்தியிடம் தகராறு செய்திருக்காரு. அதற்கு அவர்கள் ஆகாஷை மிரட்டியும் இருக்காங்க. இதனால கடந்த 15ஆம் தேதி இரவு கத்தியால் தந்தை, சித்தி ஆகிய இருவரையும் கழுத்தில் வெட்டி படுகொலை செய்து தலையை தனித்தனியே துண்டித்து உடல், கை, கால் மற்ற பாகம் என துண்டு துண்டாக வெட்டி 3 சாக்கு மூட்டைகளில் கட்டி வண்டியில் ஏற்றிச் சென்று ஏகாபுரம் தாளையூர் ஏரியில் வீசியுள்ளார் என விசாரணையில தெரிய வந்திருக்கு. போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டது, இக்கொலை சம்பவம் நடந்த போது 18 வயது மகளும் இருந்ததாக கூறப்பட்டிருக்காங்க. இந்த இரட்டை கொலை சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.